ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற எபிசோட் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கிளாஸ் இன் டேட்டா இன்ஜினியரிங். டேட்டான்றது ஒரு ஃபண்டமெண்டல் இல்லையா? ஐ மீன் ஃபார் எனி பிஸ்னஸ். என் பிஸ்னஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறா இல்லையான்றது எப்படி தெரிஞ்சுப்பீங்க? வாட் இஸ் த ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்? ஹவு டு யூ வில் மெஷர் இட்? யூ வில் சே ஓகே, ஐ நீட் சம் டேட்டா. ஹவ் ஐம் கோனா கெட் தட் டேட்டா? ஆர்கனைஸ் தட் டேட்டா. லைக் 15 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கா? Just the data alone cannot tell the story. You have to modify or massage the data. அது ஒரு ஷேப் எடுத்துகிட்டு வரணும். Then the data will tell you a story. ஸோ ஹவு டிட் யூ கெட் இன் டு திஸ் டேட்டா இன்ஜினியரிங் ரோல்? அதை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக சொன்னாங்க. The one who have the core skill set of tying up all these items, ஒரு ஃபவுண்டேஷனல் செட்டப் பண்ணுறது வந்து இட் வில் பி a core டேட்டா இன்ஜினியராக தான் இருக்கும். இந்த டேட்டா இன்ஜினியர் ரோல் வந்து இது ஹாட்டஸ்ட் ப்ரொஃபஷன் கூட சொல்கிறாங்க. ஸோ ஹவ் இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் அதர் டெக் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்? அது மாதிரி டோன்ட் திங்க் தட் டேட்டா இன்ஜினியரிங் இஸ் ஜஸ்ட் அ பர்சன் ஹூ ரைட்ஸ் அ பைப்லைன். முடிஞ்சிருச்சு, ஒரு டேட்டா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு நாள் போட்டு முடிஞ்சிச்சு. ஓகே, நோ, இட்ஸ் நாட் லைக் தட். யூ ஆர் ட்ரைங் டு ரீஷேப் யுவர் ஆர்கனைசேஷன் த்ரூ டேட்டா. Why we need a data engineering? Why it's more important for the software industry? So to sum up how a beginner can go with this, start with a simple programming language. Start with a simple process of bringing a data from one layer to the other, and start questioning when it scales up. வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்விஃப்ட் பப்ளிஷ் டாக்ஸ் பாட்காஸ்ட். நான் உங்களோட ஹோஸ்ட் சபாபதி, சீனியர் iOS டெவலப்பர். இஃப் யூ ஆர் நியூ டு த சேனல், நான் ஐ டாக் டு கிரேட் பீப்புள், டாக் அபவுட் தி ப்ராக்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸாக இருக்கட்டும், ஒரு கேரியர் ஜேர்னி, அதை எப்படி உங்களோட டெக் கேரியருக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறத பேசுவோம். இப்போ நம்ம ஏஐ ஏராவில் இருக்கிறோம். அதுக்கு எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா டேட்டா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபவுண்டேஷன் அண்ட் ஹார்ட் ஆஃப் த ஏஐன்னு கூட சொல்லலாம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற எபிசோட் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் கிளாஸ் இன் டேட்டா இன்ஜினியரிங். ஸோ அதை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் இருக்கார். லைக் 15 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்காரு. அதே மாதிரி எஸ்கியூலாக இருக்கட்டும், மாடர்ன் டெக் ஸ்டாக், ETL, நவ் டேட்டா இன்ஜினியரிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் கற்றுக்கிட்டார். அதே மாதிரி அவரை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, டேட்டா சிஸ்டம்ஸ் வந்து பிக் கம்பெனிஸ்க்கு நல்லா மாடிஃபை பண்ணி கொடுப்பாரு. இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, ஒரு ஃப்ரெஷர்ஸ் வந்து ஒரு டேட்டா இன்ஜினியர் ரோல் எடுக்கணும் ஆசைப்பட்றாங்க, ஒரு ETL ரோல் இல்லை வேறு டிஃப்ரெண்ட் ரோல்லேருந்து டேட்டா இன்ஜினியர் ரோலுக்கு மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், அதுமாதிரி ஒரு அட்வான்ஸ்மெண்ட்ஸ் அண்ட் ஒரு அதை பற்றி க்ரோத் என்னென்னா டேட்டா இன்ஜினியரிங்கில் என்னெல்லாம் கற்றுக்கலாங்கிறது இந்த எபிசோடில் பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எண்டு நீங்கள் உங்களோட டேக்அவேஸ் என்னெல்லாம் இருக்குங்கிறது ஷேர் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் பாட்காஸ்ட் பாருங்கள். Let's get you into this podcast. So welcome Karthikeyan to the show. Thanks for having me here. 15 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கீங்க. ஸோ எஸ்கியூவில் ஆரம்பித்து இப்போது வந்து ஒரு மாடர்னான டெக் ஸ்டாக், அதுக்கப்புறம் ETL அண்ட் நவ் டேட்டா இன்ஜினியரிங் ரோல், இது எல்லாமே இருக்கீங்க. ஸோ ஹவு டிட் யூ கெட் இன் டு திஸ் டேட்டா இன்ஜினியரிங் ரோல்? அதை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக சொன்னாங்களா? ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் இல்லை. ஸோ என்னோட கெரியர் வந்து as you said back in 2010 it started as a SQL analyst. I predominantly supported for a insurance back-end process. The team which I supported is underwriting and risk management sort of team. So I closely engage with them to basically extract some reports. Whenever they have some queries, back-end systems on the database la irundha query panni, so I used to extract and give them. Through the journey, I also understand some of the crucial insurance domain-oriented part. Okay. Underwriting இருக்கட்டும், அவங்களோட ரினிவல் ப்ராசஸாக இருக்கட்டும், ஹவு தே ரேட் அ பர்டிகுலர் கொட்டேஷன், இந்த மாதிரி டொமைன் வைஸும் பார்த்துட்டு இருந்தேன். பட் ப்ரிடாமினென்ட்லி SQL அண்ட் ரிப்போர்ட் அந்த ஒரு ஓரியன்டேஷனில் ஒர்க் பண்ணேன். ஸோ டியூரிங் திஸ் அட் பாயிண்ட் ஆஃப் டைம் தான் வந்து ஐ கேம் அக்ராஸ் டு நோ அபவுட் SAS, right? Statistical analysis software. One of my friend actually who used to play cricket with me, like introduced me to that particular. I did my certification and did some implementation on the same organization. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு accounts payable process where multiple data sources connect பண்ணி one form of audit report வந்து generate பண்ணுறது வந்து. I did a small POC and it was quite interesting. That's for me, that is the entry point for data and analytics. Okay. அந்த ஒரு entry point இல்லைன்னா definitely I would have not thought about getting into data or data related stuff. Wonderful journey because I worked for multiple clients.
under multiple domains, being it a telecom இருக்கட்டும், insurance domain இருக்கட்டும், being it a financial operations இருக்கட்டும். I got an opportunity to work on multiple data warehouse tools and technologies and BI tools. Example, data integration studio இருக்கட்டும், இல்லை SAPல வந்து data services இருக்கட்டும், engaging with Teradata இருக்கட்டும், இல்லைனா வந்து MySQL. It taught me to handle data at a certain scale. Challenges இருந்தது. A particular report வந்து எப்படி ஆப்டிமைஸ் பண்ணுறது, it's running for several hours. How to bring it down, how to utilize the existing capacity of the hardware. We don't get the scalability like what we do it, right? Because அதெல்லாமே proprietary tools இல்லையா, ஒரு ஸ்கேலபிலிட்டின்றது டக்குன்னு நடக்காது. அப்போ ஸோ அதில் வந்து how to play around with the existing capacity, அது அந்த லேர்னிங் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. It gave me a different dimension altogether. Post that I started with Wipro, though it was a short duration. With Wipro I got a more domain driven role. Got it them as an ETL developer, but I would say it's more into SaaS or market risk, credit risk profile இருந்தது. Unless you understand what is market risk or credit risk, அது வந்து ரொம்பவே டிஃபிகல்ட். ஏன்னா ஒரு சின்ன ஒரு டேபிளில் நீங்கள் வந்து டேட்டாவை வச்சு பாப்புலேட் பண்ணணுனாலும் you need to understand the slightly the functionality of whatever it is, right? So I couldn't continue much there. I took a pause. After that I took a pause. I thought where I'm heading. ஒரு 3 months வந்து பாஸ் எடுத்தேன் நான் டெஃபினட்டாக. And then finally I landed into a space on cloud, right? Okay. SaaS on AWS platform. So this organization called NTS. So inge vandu they have that again the proprietary tool SaaS on the AWS platform. I got to know S3. What is I knew what is S3 but I have never gotten direct engagement with work on multiple cloud objects. S3 இருக்கட்டும், EC2 இருக்கட்டும், Redshift. இதெல்லாம் வந்து it was pretty new and it presented its own challenges. And the same organization I got this opportunity to work on migration work, bit from AWS to GCP. Entire data warehouse stack, அவங்களோட orchestration plus storage, right? They were completely we moved to GCP. Even at that point of time GCP was pretty new into the industry back in 2018-19 era, though it was there, but still we were few who got into GCP pretty early. Adu vandu it taught me how to perform a migration, because we had several data objects in AWS oda Redshift platform la irundhathu. So adu BigQuery ku migrate பண்ணும்போது it had its own challenges. Every now and then I have to step back. I have to go back to the fundamentals. This is where went and learned the fundamentals of the big data, because நீங்க வந்து ஒரு Redshift as a ஒரு MPP massive parallel processing டேட்டா வேர்ஸாக நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுன்னா யூ ஷுட் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் எம்பிபி இல்லையா, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் மாஸ்டர் ஸ்லேவ் ஆர்கிடெக்சர்ன்றது தெரிஞ்சுக்கணும். That particular journey for close to 4 years was enhancer for me in my career. Worked with a health tech called Halodoc. We built a complete data lakehouse architecture using open source called Apache Hudi, again on AWS platform. But the data lakehouse evolution was still happening in 2020 and all. It was happening, and then Hudi, we are one of the early adopters of Apache Hudi. And now like again I'm into one more health tech platform, but not more into just building data objects build பண்றது மட்டும் இல்லை. I'm also doing some of the IAC infrastructure as code, like working on Terraform with deployment and improving the operational excellency of the OLTP databases, application front facing databases typically. That's where it stands, and it's continuous. I mean, okay. Yeah. So that's a fascinating journey கூட சொல்லலாம். அதே மாதிரி இப்போ நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேட்டிக்கா டேட்டா வேர்ஹவுசிங்கிறது ஒரு பாப்புலராக இருந்தது, IBM டூல்ஸ் இருந்தது. அப்புறம் லேட்டர் 2008 பார்த்திங்கன்னா Hadoop, and then 2012 வந்து பிக் டேட்டா, and then 2017 I think
டேட்டா இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் இப்போ ஜென்ஏ ஏஐலாம் வந்துருச்சு. ஸோ இந்த இந்த மல்டிபிள் ஏரியாஸில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதில் எந்த ஏரியா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, எது ரொம்ப உங்களை கற்றுக் கொடுத்துச்சு? எவ்ரி era has taught me about data. அதில் வந்து there is no doubt about it, because back in early days, I mean before 2015, understanding your hardware and playing around with your hardware, it's more about maintainability. நீங்கள் எவ்வளோ ஆப்டிமைஸ்டாக வந்து ஒரு query எழுதுறீங்க சிஸ்டம்லேருந்து retrieval பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி விஷயங்கள் it taught me, right? That was the foundational for me. Even building a data model-ஆக இருக்கட்டும், எதுக்கு வந்து ஒரு data model is so important, அந்த era வந்து it taught me that. I mean, because there will be lot of OLAP queries, OLAP tools இருந்தது அப்போது. Cube Studioலாம் வந்து, I mean, SAS had its own cube, I mean, the way of arranging this data set into a cube format. So அதெல்லாம் வந்து it's a different set of lessons it taught me. And post 2015, I would say it's more a big data era. And என்னோட கெரியரில் வந்து I really loved that point. I mean, I would say, because it presented a good amount of challenges. Okay. Being it in cloud பற்றி, I mean, different aspects of cloud எப்படி சூஸ் பண்ணுறது, ஒரு பாயிண்ட்டை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து there will be multiple options. அந்த ஒரு லேர்னிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா it's from 2015, I would say, till somewhere like 2019. Post that, now again, decoupling architecture, people started talking about much more decoupling architecture. Storage தனியாக இருக்கலாம், processing தனியாக இருக்கணும். So post 2019 it was different set of challenges. Of course, I wouldn't say it's not as fascinating or interesting, but already I knew the foundational aspects of it. So this 15 years it was completely a learning curve, I would say, call it as still learning on few items. As you நீங்க சொன்னீங்க AI, I'm still not into that. I'm also not prepared for it, I mean, to be honest. ஃபவுண்டேஷன், அந்த ஏஐக்கு ஒரு ஃபவுண்டேஷன் சொல்லணும்னா டேட்டா எவ்வளோ இம்பார்ட்டன்ங்கிறது இருக்குது. ஸோ அதே மாதிரி இப்போ டேட்டா வந்து பார்த்திங்கன்னா எல்லா இதுலேயுமே யூஸ் பண்ணுறாங்க. அண்டு இப்போ அதில் ஒரு மெயினான ரோல் பார்த்திங்கன்னா டேட்டா இன்ஜினியரிங்கிற ஒரு இது. ஒய் வி நீட் அ டேட்டா இன்ஜினியரிங், ஒய் இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி? பட் டேட்டான்றது ஒரு ஃபண்டமெண்டல் இல்லையா? ஐ மீன், ஃபார் எனி பிஸ்னஸ். என் பிஸ்னஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதா இல்லைன்றது எப்படி தெரிஞ்சுப்பீங்க? வாட் இஸ் த ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்? How do you will measure it? You will say, okay, I need some data. How I'm gonna get that data? Organize that data. எந்த மாதிரி எனக்கு டேட்டா கிடச்சா ஐ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் மை ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், இல்லையா? அது ஒரு எக்ஸல் ஷீட்டில் இருக்கட்டும், ஒரு யூடியூபோட பேக் ஏபிஐ ஆக்சஸ் பண்ணி உங்களோட மெட்ரிக்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதா இருக்கட்டும். பேட்டர்ன் இஸ் சிமிலர், இல்லையா? ஸோ டேட்டா இன்ஜினியரிங் does that work for a quite long time now. Just the data alone cannot tell the story. You have to modify or massage the data, or அது ஒரு ஷேப் எடுத்துகிட்டு வரணும். தென் த டேட்டா வில் டெல் யூ அ ஸ்டோரி. டேட்டா வந்து ஒரு ரா ஃபார்மாக இருக்கும், அது ஒரு ஸ்ட்ரக்சர்டாக கொண்டு வரணும். அதுக்கு ஒரு சில ரோல்ஸ்லாம் கண்டிப்பாக ரொம்ப தேவைப்படும். இப்போ டேட்டா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ப்ரைவசியாக இருக்கட்டும், ஒரு செக்யூரிட்டி, நீங்கள் சொன்ன கவர்னன்ஸ், இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு பீப்புளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் டேட்டாங்கிறது. ஸோ இப்போ என்னோட இதில் வந்து முக்கியமான ரோல்ஸ் பார்த்திங்கன்னா டேட்டா சயின்ஸாக இருக்கட்டும், சயின்டிஸ்ட்டாக இருக்கட்டும், டேட்டா அனலிஸ்ட் அண்ட் டேட்டா இன்ஜினியரிங். இப்போ டேட்டா அனலிஸ்ட்டுங்கிறம்போது இந்த ப்ரீ ப்ராசஸ் டேட்டா வச்சு அனலைஸ் பண்ணுறது, பாஸ் டேட்டா யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இப்போ டேட்டா இன்ஜினியர்னு பார்த்திங்கன்னா அந்த டேட்டா வந்து ஒரு இன்ஜினியர் பண்ணி ஒரு டேட்டா ஃபீச்சர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் அந்த ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ப்ராடக்டாக மாடல் பில்ட் பண்ணுறாங்க. இதுதான் என்னோட புரிதல். பட் இந்த 3 ரோல்ஸ்க்கும் உள்ள இன்டர் கனெக்டட் எப்படி இருக்குங்கிறது ஆடியன்ஸ் சொன்னால் நல்லாயிருக்கும். இது எல்லாமே இன்டர் கனெக்டட் வித் டேட்டா தான். டேட்டா சயின்ஸ் இந்த ஈகோ சிஸ்டம் எடுத்துட்டிங்கன்னா, யூ ஹேவ் டேட்டா சயின்ஸ், யூ ஹேவ் டேட்டா அனலிஸ்ட், பிளாட்ஃபார்ம் இன்ஜினியரிங், த பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் இன்ஜினியரிங். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் ஆல் இன்டர் கனெக்டட். த ஒன் ஹூ ஹாவ் த கோர் ஸ்கில் செட் ஆஃப் டையிங் அப் ஆல் தீஸ் ஐட்டம்ஸ், ரைட்? ஒரு ஃபவுண்டேஷனல் செட்டப் பண்ணுறது வந்து இட் வில் பி எ கோர் டேட்டா இன்ஜினியராக தான் இருக்கும். ஃபார் ஆல் தீஸ் யூனிட் டு ஃபங்க்ஷன் யூ நீட் the data to be there, right? ஸோ அவனோட ஒரு டேட்டா இன்ஜினியர் ரோல் தான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஏபிஐ கிட்ட வந்து பேசுகிறதோ, இல்லை ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்டர்னல் சிஸ்டமில் வந்து டு பிரிங் த டேட்டா இன்சைட், இல்லை உங்களோட அப்ளிகேஷன் ஃபேஸிங் டேட்டாவையும் வந்து ஒரு இடத்துல வந்து சர்வ் பண்ணால் மட்டும்தான் வந்து இட்ஸ் லைக் புட்டிங் த டேட்டா இன் அ வே ஒரு பஃபே வைக்கிற மாதிரி. ஒன்ஸ் யூ ஹேவ் த ஃபுட் இன் த பஃபே யூ கேன்
actually take it and Okay. like you can serve it or people will serve on their own. ஸோ அந்த ரோல் தான் வந்து டேட்டா இன்ஜினியரிங் பிளேஸ். ஐ மீன் அதே மாதிரி ஒரு டேட்டா சயின்ஸ் பர்சனாக இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் இன்ஜினியரிங், ஒய் ஐம் சேயிங் திஸ் பிஏ இன்ஜினியரிங் இஸ் தே ஒர்க் வெரி க்ளோஸ் வித் த ப்ராடக்ட் மேனேஜர்ஸ் ஆர் த ஃபினான்ஷியல் ஆப்ரேஷன்ஸ். ரொம்ப க்ளோஸ் டு த பிஸ்னஸாக இருப்பாங்க. தே நோ வாட் டேட்டா டு பி சர்வ்டு அண்ட் ஹவு இட் ஹாஸ் டு பி சர்வ்டுன்னு இருப்பாங்க. டேட்டா இன்ஜினியர்ஸ் ஆல்சோ பிளேஸ் தட் ரோல். ஒரு டேட்டா இன்ஜினியருக்கு நல்லாவே தெரியும், ஓகே ஐ ஷுட் கெட் திஸ் டேட்டா in this certain level of SLA. இந்த மாதிரி நான் என் டேட்டாவை ஆர்கனைஸ் பண்ணேன்னா ஐ கேன் ரிட்ரீவ் த டேட்டா இன் சர்டன் வே ஸோ தட் மை பிஸ்னஸ் வில் அண்டர்ஸ்டாண்ட். அண்டர் த ஹுட் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா இன்ஜினியரோட ஒர்க் வந்து ஹவு டு ஆன்போர்ட் அ சர்டன் ஆப்ஜெக்ட் ஒரு குயிக்லி இன் டு த பிளாட்ஃபார்ம். அது வந்து டேட்டா இன்ஜினியர் பிளேஸ் அ க்ரூஷியல் ரோல். ஸோ இட்ஸ் ஆல் இன்டர்கனெக்டட், இட்ஸ் நாட் செக்ரிகேட்டட். ஸோ டேட்டா இன்ஜினியர், that's a reason like data engineers have the wider landscape. They have that footprints in all these areas. இந்த டேட்டா இன்ஜினியர் ரோல் வந்து இது ஹாட்டஸ்ட் ப்ரொஃபஷன் கூட சொல்கிறாங்க. ஸோ ஹவ் இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் அதர் டெக் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்? சம்பளம் அதிகமாக கொடுப்பாங்க. ஜோக்ஸ் அபார்ட், சி டேட்டா இன்ஜினியரிங் அவங்களோட ஸ்பெக்ட்ரம் வந்து கவரிங் ஸ்பெக்ட்ரம் வந்து ரொம்ப ஜாஸ்தி. பீயிங் இட் கவரிங் ஃப்ரம் அ ஷெல் ஸ்கிரிப்ட், பேசிக் ஃபண்டமெண்டல் லினக்ஸ் கமாண்ட்ஸ் until the cloud operations, right? ஒரு பாலிசி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு, மிஷின் டு மிஷின் பேசுகிறதுக்கு வந்து ஒரு பாலிசி ஜென்ரேட் பண்ணுறதுக்கும், ஆல் தீஸ் இட்ஸ் அ வைடர் லேண்ட்ஸ்கேப். ஒரு சின்ன, நான் சொன்னது ஒரு சின்ன மிஷினில் ஆரம்பித்து க்ளவுட் காம்பனன்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து வேரியஸ் ஃபண்டமெண்டல்ஸும் வந்து அட்டாச்சாக இருக்குது. வி வில் டிஸ்கஸ் when we go through this thing. But what I am trying to say is the broader forum it covers, it requires a lot of learning, continuous learning இருக்கணும், from and the refresh rates, refreshing இருக்கணும் every time, because we keep forgetting the fundamentals இல்லையா. That is required. Along the side you have to be pretty good in the ongoing or upcoming latest tools and technologies. இது இருக்குது. அது மாதிரி don't think that data engineering is just a person who writes a pipeline. முடிஞ்சிருச்சு, ஒரு டேட்டா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல போட்டு முடிஞ்சிச்சு, ஓகே. நோ, இட்ஸ் நாட் லைக் தட். யூ ஆர் ட்ரைங் டு ரீஷேப் யுவர் ஆர்கனைசேஷன் த்ரூ டேட்டா. ஸோ சம்டைம்ஸ் தே ஆக்ட் லைக் அ பார்ஷியலி டெவாப்ஸ் இன்ஜினியராகவும் ஆக்ட் பண்ணுவாங்க. ஆட்டோமேஷன்ஸ் இருக்கணும், டெஸ்டிங், உங்கள் பைப்லைனுக்கு டெஸ்டிங்ஸ் இருக்கணும். ஸோ யூ நீட் டு நோ ஒரு கிட்டப் ஆக்ஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஜென்கின்ஸாக இருக்கட்டும், இது யூஸ் பண்ணி எப்படி நீ வந்து கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட் பண்ண போகிற அப்படின்னு. இல்லை நீ ஒரு அப்ளிகேஷன் டீம்ஸ் போய் வந்து ஒரு ஆப்டிமைசேஷன் ப்ரப்போஸ் பண்ணுற ஒரு query வந்து இட்ஸ் டேக்கிங் குவைட் அ லாங் டைம். இந்த எக்ஸிக்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 செகண்ட்ஸ் எடுக்குது, 15 செகண்ட்ஸ் எடுக்குது. இது வந்து எங்களோட P95 ப்ரீச் பண்ணுது அப்படின்னா, அதை சால்வ் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா வந்து டேட்டா இன்ஜினியர், பிகாஸ் தே அண்டர்ஸ்டாண்ட் த query pattern, தே அண்டர்ஸ்டாண்ட் வேர் த ப்ரெடிகேட்ஸ் கேன் பி அப்ளைட். இந்த காலை வந்து இப்படி ஆப்டிமைஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றத வந்து டேட்டா இன்ஜினியர் பர்பஸஸ். ஸோ வென் ஐம் சேயிங் திஸ் இஸ் அ வெரி ப்ராடர் ஸ்பெக்ட்ரம். நைஸ், தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் திஸ் இன்சைட்ஸ். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா டெவாப்ஸ் வந்து ஒரு தனி ரோலாகவும் இருக்குது. ஜென்கின்ஸ் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இப்போ ஒரு சர்க்கிள் சிஐ, அது நிறைய இது இருக்குது. அதே மாதிரி லினக்ஸ் பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க, லினக்ஸ் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி அதை ஒரு மைக்ரேஷன், க்ளவுட் மைக்ரேஷன் சொல்லியிருந்தீங்க. அப்புறம் பிஐங்கிற ஒரு டேர்ம் இருக்குல்ல, அது என்ன அதோட? BI இன்ஜினியரிங் ஒரு வெர்டிக்கல் ஆஃப் பார்ஷியல் ஆஃப் டேட்டா இன்ஜினியரிங் ஃபார்ம் தான் சொல்லுவோம். தோஸ் ஹூ ஒர்க் ஆன் மோஸ்ட்லி ஆன் லைக் பவர் பிஐ சைட் ஒர்க் பண்ணுறவங்க, லுக்கர்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க, லுக்கர் அண்ட் இப்போ வந்து டேபுலே, இட்ஸ் தேர் ஃபார் அ குவைட் லாங் டைம் நோ. இதில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து தே நோ ஹவு டு ஸ்டிச் த டேட்டா. ஒரு ரா லேயரில் இருக்க இல்லை ஒரு சில்வர் லேயர் இருக்க டேட்டாவை வந்து எடுத்துகிட்டு வந்து ஸ்டிச் பண்ணி, ஏன்னா என்னோட சிஎஃப்ஓக்கு வந்து the data has to be represented in certain way, right? அதை வந்து பண்ணுறவங்க தான் வந்து இட்ஸ் மோஸ்ட்லி BI engineer. Those BI engineers will be constantly always working with the closest of the products who will serve the data. ஸோ பவர் பிஐ இருக்கட்டும், இல்லை டேப்லேயே இருக்கட்டும், அந்த ஒரு சில ரோல்ஸ் வந்து என்றைக்குமே ஒரு டிமாண்ட் இருக்குது. ஏன்னா அந்த விஷுவல் ரெப்ரசன்டேஷனுக்கு இருக்கா, மேபி அதுக்காக கூட இருக்கலாம். ஒரு அனாலிட்டிக்ஸ்
அதை பற்றி நம்ம டேட்டா அனலிட்டிக்ஸ் பற்றி தெரியணும். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டேட்டா இன்ஜினியரிங் பற்றி பேசிட்டோம். அதே மாதிரி அது எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது, மற்ற டெக் ஃபங்க்ஷன்ஸ் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பற்றி பேசணும். இப்போ ஒரு பிகினர்ஸ் வந்து ஒரு ஃப்ரெஷர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து டேட்டா இன்ஜினியர் ரோல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ நிறைய ஏஐ டூல்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரான்ஸ்லேட்டருக்கு ஒரு ஏஐ இருக்குது, அண்ட் டிசைனருக்கு ஒரு ஏஐ இருக்குது, கிராஃபிக் டிசைனர் அண்ட் அதர் ரோல்ஸ். இப்போ டெவலப்பர்ஸ்க்குமே ஒரு கர்சர் ஏன்னு வந்துருச்சு, டூல் வந்துருச்சு. இப்போ இந்த ரோல்ஸ்லாம் கொஞ்சம் வரதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. ஸோ டேட்டா இன்ஜினியரிங் ரோல் வந்து ஏஐட்டேருந்து எஸ்கேப் ஆகிடலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டும் இருக்குது. பிகினர்ஸ் வந்து இந்த டேட்டா இன்ஜினியர் படிக்கணும்னா என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும்? ரியலி தே ஹாவ் டு ஃபர்ஸ்ட் ஹாவ் த ஆஸ்பிரேஷன் டு கெட் இன் டு த டேட்டா. அது வந்து ப்ரைமரி. போஸ்ட் தட் வந்து தே கேன் ஸ்டார்ட் வித் ஒன் ஆஃப் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். பைத்தான் இஸ் டாமினன்ட் இன் டேட்டா இன்ஜினியரிங். ஜாவா, you can preferably Java also, it's good, but not close to data engineering. அது தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா you have to slightly good at data structure and algorithms like B-tree, hash maps. ஏன் வந்துனா இதெல்லாம் வந்து when it comes to ஒரு டேட்டாபேஸில் இண்டெக்ஸ் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா behind the scenes these are all the things happens. So it's good to know. So when I say data structure algorithm, from the interview standpoint, it's a different story. But சில பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நான் சொன்ன மாதிரி B-treeயாக இருக்கட்டும், ஹேஷ் மேப்பாக இருக்கட்டும், இல்லை வந்து இன்வெர்டட் லிஸ்ட் இருக்கட்டும், அதெல்லாம் இட்ஸ் குட் டு நோ. டெஃபினட்டாக வந்து டேட்டா மாடல், வாட் இஸ் டேட்டா மாடல்? கோ பேக் டு ரால்ஃப் அண்ட் கிம்பால், ஈமான் புக் எடுத்துக்கோங்க, டிமான் புக்கை எடுத்து பாருங்கள். இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் ஹவு தே டூ த டாப் டவுன் அப்ரோச்னா என்ன, பாட்டம் அப் அப்ரோச்னா என்ன. ஸோ இட் வில் பி குட். இதெல்லாம் வந்து யூ வில் நோ ஹவு டு ஆர்கனைஸ் யுவர் டேட்டா. அது ஒரு ஹெல்ப் ஆகும். தென் ஸ்லோலி கெட் இன் டு த பிக் டேட்டா. வில் கம் பேக் டு தட். இதெல்லாம் வந்து டெஃபினட்டாக இட்ஸ் அவைலபிள் இன் ஆன்லைன். ஹவு ஐ வுட் ரெக்கமெண்ட் இஸ், திங்க் அபவுட் திஸ். யூ ஆர் கலெக்டிங் த டேட்டா அண்ட் யூ ஆர் ப்ராசஸிங் இட். யூ ஆர் ஸ்டோரிங் த டேட்டா சம்வேர். கலெக்ட் பண்ணுறது வந்து ஒரு சிம்பிள் ப்ராசஸை வச்சுக்கலாம். ஒருத்தர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிஎஸ்வி ஃபைல் தராரு, எனக்கு வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது, கொஞ்சம் கண்டுபிடிச்சி சொல்ல முடியுமான்றாரு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணுவீங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணுவீங்க, டேட்டாவை அப்படி பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் சார் அது இங்கே இதெல்லாம் இருக்குது என்னோடய ஃபைண்டிங் சொல்லி இன்னொரு எக்ஸல் ஷீட்லேயோ இல்லை இன்னொரு சிஎஸ்வி ஷீட்லேயோ கொடுப்பீங்க. இது வந்து ஒரு எக்ஸல் ஷீட்டோ ஒரு சிஎஸ்வி ஃபைலாக கொடுத்தா ஓகே. இதே வந்து நான் ஒரு 10 சிஎஸ்வி ஃபைல் கொடுக்குறேன், ஒன்று வந்து 10,000 இல்லைனா ஒரு 50,000 ரோ இருக்குது. அப்போ என்ன பண்ணுவீங்க? You will start thinking about automating it. Now you think from the automation standpoint. ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தேவைப்படுது. நீங்கள் ஷெல் ஸ்கிரிப்ட்ஸில் கூட வந்து சிஎஸ்வி ஃபைல் படிக்கலாம், பட் how you are going to maintain it, that matters, right? ஸோ அப்போ வந்து ஒரு லாங்குவேஜ் தேவைப்படுது. ஸோ being it a Python, start with a simple how to read that CSV எல்லாம் படிச்சிட்டோம். Then how to play around with that CSV, because you need to, அந்த டேட்டாவில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும்ல, சில ஃபிக்ஸஸ் இருக்கும், இல்லைனா வந்து அவருக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை எப்படி டேட்டாவை ரேங்கிள் பண்ணி எடுக்கிறதுன்ற ஒரு விஷயம் இருக்கும். இன் தட் ப்ராசஸ் யூ வில் லேர்ன் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். தட் இஸ் அ ப்ராசஸ் இல்லையா? போஸ்ட் தட் எப்படி நான் வந்து திரும்ப எழுதி என் சாருக்கு வந்து ஐம் கோனா ப்ரொவைட் இன் அ ப்ரெசன்டபிள் மேனர். ஒரு 10 சிஎஸ்வி இருக்குது, யூ ஆர் கோனா கன்சாலிடேட் இன் டு ஒன் அண்ட் யூ ஆர் கோனா கிவ் இட் ஹிம். How about if somebody manipulates the file? நீங்கள் ரீட் ஒன்லியில் கொடுக்க சான்சஸ் இருக்குது அந்த ஃபைலில், பட் ஸ்டில் there is a potential chance the integrity of the data can go lost. Then you start thinking about storage patterns. ஏன் வந்து I can give it in a form of a table, ஒரு ஸ்டோரேஜ் டேட்டாபேஸ் லேயரில் வந்து எழுதி ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டேட்டாவை எப்படி நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணுறீங்க, எப்படி ப்ராசஸ் பண்ணுறீங்க, எப்படி எடுத்துகிட்டு போயிட்டு யூ ஆர் டெலிவரிங் த டேட்டா. இது வந்து ஒரு ஃபேஸ். இது வந்து ஃபவுண்டேஷனல். இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுங்க. அகெயின் இந்த கலெக்ட் ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல, டேட்டா வந்து எவ்ரி டைம் சிஎஸ்வியாக யாரும் கொடுக்கணும்னு இல்லைல்ல. யூ வாண்ட் த டேட்டா, இட் கேன் பி ஃப்ரம் அ வெப் ஸ்க்ராப்பிங் ஆல்சோ, ரைட்? யூ கேன் இன்ட்ராக்ட் வித் த வெப் அண்ட் தென் யூ கேன் ஃபெச் த டேட்டா. இல்லை யூ ஹாவ் டு இன்ட்ராக்ட் வித் சம் எக்ஸ்டர்னல் ஏபிஐஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறதா இருக்கலாம். யூ ஆர் டாக்கிங் வித் தட் ஏபிஐ அண்ட் ஃபெச்சிங் த டேட்டா. இட் கேன் பி ஆன் த க்ளவுட். இப்போது இந்த டேட்டா கலெக்டிங் பேட்டர்ன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் லாட் ஆஃப் திங்ஸ் டு லேர்ன். ஹவ் ஐம் கோன் இன்ட்ராக்ட் வித் தட் ஏபிஐ. ஸோ ஏபிஐஸோட ஃபண்டமெண்ட்ஸை கம் த்ரூ. இந்த கலெக்ஷனோட வர்டிக்கல் வந்து முடிஞ்சுது. ஸோ நவ் வாட் இஸ் நெக்ஸ்ட்? ப்ராசஸிங் இன் டேட்டா இன்ஜினியரிங் ஸ்டாண்ட் பாயிண்ட் வந்து அது ஒரு ஃபைலாக இருக்கும்போது இட் வாஸ் நோ ப்ராப்ளம். பட் வென் இட் பிகம்ஸ்
multiple files at multiple hours and millions of record. That's where you need the learn the art of distributed data processing. ஓகே. அப்போ வந்து நீங்கள் திங்க் பண்ணுவீங்க எப்படி நான் ப்ராசஸ் பண்ணலாம்னு திங்க் பண்ணும்போது யூ ஹாவ் அப்ளிகேஷன்ஸ் லைக் ஸ்டார்ட் இட்ஸ் அ வெரி குட் பிளாட்ஃபார்ம். டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டா ப்ராசஸிங் வந்து இட்ஸ் நவ் ஐ வுட் சே த பெஞ்ச் மார்க் நவ், ரைட்? ஸோ நீங்கள் டேட்டாவை எப்படி ப்ராசஸ் பண்ணலான்னு அந்த வேர்ட்டிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஸ்டார்ட் வித் டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டா ப்ராசஸிங். அதை வந்து ஃபர்தர் ஒரு ஃபண்டமெண்டலாக நீங்கள் பிரேக் டவுன் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் இன் டு மாஸ்டர் ஸ்லேவ் ஆர்கிடெக்சர். ஓகேவா? மாஸ்டர் ஸ்லேவ் ஆர்கிடெக்சர்னால் என்னது அப்படின்னு பார்க்கும்போது யூ வில் ஹாவ் ஒரு மாஸ்டர் கம்ப்யூட்டர் இருக்கும். இட் வில் கண்ட்ரோல் 10 more கம்ப்யூட்டர்ஸ். இதோட ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்குது, எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி வந்து நம்ம சப்மிட் பண்ணுற ஒரு ப்ராசஸ், அந்த சிஎஸ்வி ஃபைலுக்கான ஒரு ப்ராசஸ் வந்து எப்படி வந்து 10 கம்ப்யூட்டரில் போயிட்டு ஃபங்க்ஷன் ஆகி ஹவு இட்ஸ் பீன் குரூப் டுகெதர் டு த மாஸ்டர் அண்ட் த ரிசல்ட்ஸ் ஆர் சென்ட் அவுட். இட் கோஸ் இந்த ஒரு வெர்டிக்கல் வந்து ப்ராசஸிங் வந்து இட்ஸ் அ வெரி டெப்த் ப்ராசஸ். தெர் இஸ் மல்டிபிள் வேஸ் ஆஃப் ப்ராசஸிங் வென் இட் கம்ஸ் டு வென் யூ கன்சிடர் ஸ்கேலபிலிட்டி வித் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இட் வில் கிவ் யூ அ டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் ஆஸ் வெல். Master slave architecture, it's important as a aspiring data engineer. It's good to know, not good to know, it's mandatory know to this fundamentals. இப்போ ஃபர்தராக இன்னும் ட்ரில் பண்ணிங்கன்னா கன்சிஸ்டன்சி, அவைலபிலிட்டி அண்ட் பார்ட்டிஷன் டாலரன்ஸ். எந்த ஒரு பிக் டேட்டா சிஸ்டம் எடுத்தாலும் there will be characteristics assigned to this particular CAP theorem. இது வந்து ரொம்பவே ஃபண்டமெண்டல். நாட் only data engineering, it's quite fundamental for people who are handling with the software side also, who is handling the data. எந்த ஒரு அப்ளிகேஷன் எடுத்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பார்க்கே இருக்கட்டும், இஃப் யூ லுக் அட் இட் இஸ் ஹேவிங் மல்டிபிள் மாஸ்டர் ஸ்லேவ் ஆர்கிடெக்சர் இருக்கட்டும், ஒரு டிரைவராக இருக்கட்டும், மல்டிபிள் ஒர்க்கராக இருக்கட்டும். இட் வில் ஒரு ஒர்க்கர் டவுன் ஆனால் இட் நோஸ் பாஸ் த டாஸ்க் டு அனதர் நோடுக்கு வந்து பாஸ் பண்ணி இருக்கணும். ஸோ இட்ஸ் மோர் லைக் அ பார்ட்டிஷன் டாலரன்ஸ் இல்லையா? அதுக்கப்புறம் வந்து வென் யூ கம்பேர் த டேட்டா அவைலபிலிட்டி வில் பி தேர் அக்ராஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி யூ கேன் ரிலேட் நான் சொல்கிறது. ஸோ வென் யூ நோ த ஃபவுண்டேஷன்ஸ், வென் யூ ஒர்க் ஆன் தட் பர்டிகுலர் அப்ளிகேஷன், யூ வில் பி ஏபிள் டு ரிலேட் த ப்ராசஸ் வெல். ஃபர்தர் கேப் தேரம், அதுக்கப்புறம் ப்ராசஸிங் வி கேன் கோ ஆன் டிஸ்கஸிங் அ லாட் ஆன் ப்ராசஸிங். ஸோ லெட்ஸ் ஹேவ் திஸ் அஸ் அ பெஞ்ச் மார்க். ஒரு நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு த ஸ்டோரேஜ். ஸோ ஓகே, ப்ராசஸ் பண்ணியாச்சு. இப்போ டேட்டாவை கொண்டு போய் ஸ்டோர் பண்ணணும். ஸ்டோர் பண்ணும்போது எவ்வளோ ஆர்கனைஸ்டாக நீ ஸ்டோர் பண்ண போகிற, அதுக்கு வந்து டேட்டா மாடல் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நீ வந்து போயிட்டு ஒரு டேட்டா பேஸில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறீன்னா ஒரு சில்வர் லேயராகவோ இல்லை ஒரு ப்ரெசன்டேஷன் லேயராகவோ வந்து டேட்டாவை கொண்டு போய்ட்டு நீ வந்து ஒரு வி ஹாவ் ஸ்டோரிங் இன் அ டேட்டா வேர் ஹவுஸ் இருக்குன்னா யூ நீட் டு நோ த டேட்டா மாடலிங் ஆஸ் வெல். அதுக்கப்புறம் வந்து இட்ஸ் இஃப் யூ ஆர் லைக் ஒரு மாடர்ன் லேக் ஹவுஸ் ஆர் லேக் பிளாட்ஃபார்மாக இருக்குது, இல்லை இதுதான் என்னோட ரா லேயர், ப்ராசஸ் பண்ணிவிட்டு ரா லேயராகவே நான் எழுத போகிறேன், சம் லெவல் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஐம் டூயிங், பட் என்னோட டேட்டாவோட கிரெயின் வந்து அதே தான் மெயின்டைன் பண்ண போகிறேன், ட்ரான்சாக்ஷன் லெவல்லே என்னோட கிரெயினாக இருக்குன்னா, யூ ஷுட் நோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வென் யூ ஸ்டோர் இட் அஸ் அ CSV ஆர் Parquet ஆர் Avro. ஓகே. பிகாஸ் பிக் டேட்டா சிஸ்டம்ஸ்க்கு வந்து யூ கேனாட் ரிலே ஆன் CSV ஆல்தோ இட்ஸ் அ ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட். Parquetக்கும் CSVக்கும் what is the difference? Parquet, it's more a columnar storage, much opted preference for big data processing. இப்போ வந்து டேட்டா மாடல் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி லைக் ஐ வுட் லைக் டு சம்மரைஸ் த ஹோல் திங். எப்படின்னா, இப்போ ஒரு சின்ன டேட்டா இருக்குதுன்னா அதுக்கு நம்ம வந்து ஒரு டிஎஸ்ஏ ப்ராப்ளம்ஸ், லிங்க் லிஸ்ட்டாக இருக்கட்டும், ஹேஷ் மேப் அந்த மாதிரிங்கிறதுல நம்ம அதை சால்வ் பண்ணிடலாம். பட் வென் யூ ஹேவ் காம்ப்ளெக்ஸ் டேட்டா இருக்கும்போது அந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் சிஸ்டம்ஸ் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி அந்த டிஸ்ட்ரிபியூட் ஆகிரும் டேட்டா. ஸோ அதனால் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு ஒரு சில ஆர்கிடெக்சர், இப்போ நான் மாஸ்டர் ஸ்லேவ் ஆர்கிடெக்சர்னு சொல்லும்போது நான் ஜென்கின்ஸில் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதுலேயுமே டிஃப்ரெண்ட் நோட்ஸ் பைப்லைன்ஸ் யூஸ் பண்ணி அந்த டேட்டாலாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகி ஒவ்வொரு பைப்லைனுக்கு ஏற்ற மாதிரி அது ஒர்க் ஃப்ளோ இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ கேப் தியரம் சொல்லும்போது பார்த்திங்கன்னா AWS க்ளவுட் இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவைலபிலிட்டி ரொம்ப முக்கியம், மேக்ஸிமம் லேட்டன்சி ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஃபெயிலியர் ஆச்சுன்னா இன்னும் பேக்கப் இருக்கணும். ஸோ இது இப்படி தான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். ஐ திங்க் சம்
கேன் ரிலேட் அப்படின்னு கூட சொல்லலாம். டெஃபினட்டாக. ஐ மீன் நம்ம பேசுனது வந்து எவ்ரி இண்டஸ்ட்ரி ஹேஸ் த ரெலவன்ஸ். வி கவர்ட் அப் வெரி ஃபண்டமெண்டல்ஸ். ஒரு சின்னதாக ஒரு கோல் வச்சு யூ ஸ்டார்ட் டிசைனிங் அ ஸ்மால் பைப்லைன். நம்ம சொன்ன மாதிரி லிஃப்ட் அண்ட் ஷிஃப்ட் ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு அனதர் பாயிண்ட். ஸ்டார்ட் கொஸ்டினிங் ஹவு திஸ் கேன் பி ஸ்கேல் வென் மில்லியன்ஸ் ஆஃப் records you are going to handle. Okay. When you start that question, automatically these things will come into play, and when you start working on that particular applications, you will realize these foundations learnings are directly correlated with what I'm doing. Okay. So anga vandu it will help you a lot. ஒரு கம்ப்ரெஷன் அல்காரிதம் வந்து எடுத்துட்டிங்கன்னா இப்போது Z ஸ்டாண்டர்ட் gzipலாம் இருக்குது. எதுக்கு வந்து இந்த கம்ப்ரெஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணணும், எதுக்கு வந்து நம்மளோட பைப்லைன் வந்து when it writes out or stores the data, why it's in certain ஒரு attribute வந்து இந்த ஃபார்மேட்டில் இருக்குது, எதுக்கு இந்த ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணணும் நம்ம பார்ப்போம். என்ன இது ஏன் வந்து Z ஸ்டாண்டர்டில் யூசர் நேம் இருக்குது, எதுக்கு Z ஸ்டாண்டர்டில் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ்க்கெலாம் வந்து ஆன்சர் கொடுக்கும். நீங்கள் பிளைண்டாகவும் இப்படி பண்ணலாம், பட் இட்ஸ் குட் டு நோ வென் யூ டூ திஸ். பெட்டர் கம்ப்ரெஷன்னா பெட்டர் ஸ்டோரேஜ் மெயின்டெனபிலிட்டி, பெட்டர் ஐஓ ப்ராசஸ். பார்க்கையில் சும்மா எழுதணும்னு அவசியம் இல்லையே. நீங்கள் வந்து ஒரு மிஷின் டு மிஷின் டேட்டா வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும்போது இட் கிவ்ஸ் யூ அ குட் ஐஓ ஆஸ் வெல் அஸ் பார்க்கையில் இருக்க வந்து என்கோடிங் ஸ்டைல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இட் வில் ரியலி ஆப்டிமைஸ், ஆர்கனைஸ் யுவர் டேட்டா இன் சச் அ வே. அதுவும் இல்லாமல் வந்து ரொம்ப முக்கியமான ஃபேக்டர் வந்து ஸ்கீமா, ரைட்? சிஎஸ்வியில் வந்து இட் டசன்ட் கேரி அ ஸ்கீமா. அதுலேயும் டேட்டா இருக்கும்ல, ஸோ அதுலேயும் ரோ அண்ட் காலம்ஸ் இருக்குது. இட்ஸ் அ ரோ லெவல். நீங்கள் வந்து சிஎஸ்வி வந்து படிக்கிறீங்க, ஒரு மிஷின்ட்ட படிக்கிறீங்க, அது எப்படின்னா அது எல்லா ரோவுமே அப்படியே படிக்கும். தெர் இஸ் நோ ஃபில்டரிங் ஆர் வாட் எவர் இட் இஸ். பட் வென் இட் கம்ஸ் டு பார்க்கே, அது வந்து ஒரு காலம்னார் அண்ட் ஆல்சோ இட் என்கரேஜஸ் த ப்ரெடிகேட் புஷ்டவுன். ப்ரெடிகேட் புஷ்டவுன்னா என்ன? ஒரு வேர் கண்டிஷனை நீங்கள் அப்ளை பண்ணலாம். It filters only the necessary records, reduces your operations, right? In terms of scanning the data. So to sum up how a beginner can go with this, start with a simple programming language. Start with a simple process of bringing a data from one layer to the other, and start questioning when it scales up. What are all the things I need to ask? And even you can think about data engineering when you want to be a better data person, start thinking like this. ஒரு டேட்டா வந்துருச்சு, திரும்பவும் அதே செட் ஆஃப் டேட்டா வந்தால் என் மிஷின் என்னோட சிஸ்டம் எப்படி ரியாக்ட் பண்ணணும்? டூப்ளிகேட் தானே அது. சரி, எப்படி ஹேண்டில் பண்ணுவேன் நான்? சரி, ஒரு செட்டு வருது, ஒரு 5 GB ஃபைல் வருது, அதில் 2 GB ஃபைல் வந்து ஆல்ரெடி ப்ராசஸ் பண்ண ரெக்கார்டு வருது. இதை நான் எப்படி ப்ராசஸ் பண்ணுவேன், எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணி என்னோடய டேட்டா பேஸில் வைப்பேன், இல்லைனா என்னோட ஒரு ரா லேயரில் வைப்பேன்? இதெல்லாம் வந்து இட்ஸ் அ லேர்னிங் இல்லையா? ஸோ when you start questioning, you will also get into more as a data person, not just thinking from a lift and shift point of view. Okay va? So that is one level of learning. So beginners sollumbodhu they will come to know, they will start questioning how to read it incrementally, how to read a partial load, how to read a full load. Okay, so idella vandu cover agum. Then they will understand, okay, data engineering is not just lifting and shifting out. They need to know so many aspect of it. Being it in covering SLA, சின்னதாக வந்து யூ நீட் இந்த டேட்டா இன் 10 minutes இஸ் SLA பிஸ்னஸ் வந்து டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, ஐ ஷுட் பி ஏபிள் டு பிரிங் த டேட்டா ஃப்ரம் த சோர்ஸ் வித்தின் ஒரு 5 minutes எடுத்துகிட்டு வந்தால் தான் பிஸ்னஸ் அதுக்கு இன்டர்மீடியேட்டரி ப்ராசஸ் வந்து இட் வில் டேக் டைம். ஸோ இந்த SLA, இந்த அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வந்து செகண்ட் லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி. லைக் வென் பீப்புள் கெட் இன் டு டேட்டா இன்ஜினியரிங், தீஸ் ஆர் ஆல் த கொஸ்டின்ஸ் they need to keep on asking, and they can improve. I mean, in the questions learning getting, definitely you are on right page. Okay. Yeah, some of programming language, start with small, go bit deeper into cases like how are you going to put yourself that question, which will help. And after that, of course, cloud. I mean, you will eventually get into their cloud. பார்க்கே சொல்லியிருந்தீங்க, அது காலம்னார் இதில். அதேமாதிரி இன்னொரு ஸ்டோரேஜ் சொல்லியிருந்தீங்கல்ல, அதுக்கப்புறம் சிஎஸ்வி முடியாதுன்னு சொன்னதுனால JSON, we usually interact with the JSON as an app developer. ஸோ அதுதான் எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ JSON யூஸ் Java Notion it's a pretty heavy file இல்லையா? Okay. Every when you compare with Parquet and JSON, the compression matters. See, for us data engineering, it's more about playing with IO. வால்யூம்ஸை ஹேண்டில் பண்ணும்போது
comparing JSON, I mean, this which is a common notion for sending the files across one API to the other API, which is a standard format for the API's standards. But when it comes to the data engineering, being it in Avro also, right? That is also one of the processing power Avro. There are Avro certain என்ன இது Avro, it's again one of the similar to Parquet. Parquet. Yeah, but the only thing is it not so deep into the Avro, but I can get you over there. I mean, it should be I should be able to help you on that. What is exactly Avro? But for certain big data systems, Avro is recommendable. So, பண்ணலாம். Sir, row based or column based? It's row based. Okay. Yeah, it's a row based, and algorithms கொஞ்சம் different Avroல. I'll get you that point. Yeah. அப்புறம் ஜேஎஸ்ஆன்ங்கிறது ஒன்று யூஸ்வலாக நாங்கள் யூஸ் பண்ணுறது ஜேஎஸ்ஆன்ங்கிற அந்த டேட்டா யூஸ் பண்ணி தான் நாங்கள் ஆப் டெவலப்மெண்ட்லாம் பண்ணுறோம். இப்போ ஸோ வை டோன்ட் யூ யூஸ் த ஜேஎஸ்ஆன்? Okay. See, big data systems வந்து they have the natural partitioning tendencies இருக்கு. With JSON, it's not going to happen, and also it's having slow parsing rates. Yeah. அப்புறம் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து it doesn't have the schema. When I mean by schema, ஒரு காலம் வந்து இன்டிஜரா இல்லை ஒரு ஃப்ளோட்டா இல்லை ஸ்ட்ரிங்கா இந்த டிஃபைன் பண்ணுறது வந்து ஒரு ஸ்கீமா டெஃபினேஷன் இல்லையா? ஸோ அது வந்து இட்ஸ் நாட் ஜேசான் ஓரியன்ட் schema is not idealized for JSON way of processing things. We always keep away JSON, and also storage. JSON file is quite a heavy file when you store them into the system. When it comes to Avro, for every write heavy process வந்து Avro எழுதலாம். Data engineering ல பார்த்தீங்கன்னா streaming process is there is a streaming process and there is a batch process. Write a heavy load, ஃபாஸ்ட்டாக ரைட்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குன்னா Avro is a good choice. It's a row based, still a row based file format, and also it's having good schema evaluation, but it's more for writer heavy operations. When it becomes your ஒரு ரீட் ஹெவி ஆப்ரேஷன்ஸ் லைக் அனாலிட்டிக்கல் ஒர்க் லோட்ஸ்க்கு நான் வந்து எப்போவுமே எல்லா காலமும் படிக்க மாட்டேன், ஒரு 5 காலம் படிப்பேன், ஒரு 10 காலம் படிப்பேன் அப்படின்னா the use case for using the Parquet is better, because Parquet வந்து it stores the data in a columnar way. அது படிக்கும் போது the level of data it's going to scan, it will be optimal. இதுதான் வந்து டிஃபரன்ஸ். பட் டெஃபினெட்லி JSON is not a recommended solution. ideal for big data processing. It's not ideal. Yeah. இப்போ டேட்டாங்கிறம்போது டேட்டா இன்ஜினியரிங் ரோல் மோஸ்ட்லி டூல்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. லைக் ஏர்ஃப்ளோ ஆர் சம்திங், காஃப்கா அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இந்த பிகினர்ஸ் எந்த மாதிரிலாம் லேர்ன் பண்ணிக்கலாம்? As an orchestrated tool, good to know what is Airflow, Spark as a distributed processing engine. It's good to know Kafka, but it's too much for a beginner. Beginner, but it's definitely when it comes to log analytics or stream oriented or a data pipeline, good to know the foundations of Kafka. Definitely Postgres, MySQL. Postgres does a lot of things. They have come up with enormous optimizations, enormous performance. Learn Postgres. நல்லா query பண்ண ஆப்டிமைஸ்டாக query எழுத தெரிஞ்சிருக்கணும். Though AI is going to help you out in all these things, but it's good to know. Also, I would encourage beginners to understand the data lake and what is this, they call it as data lakehouse, and some level of open data formats. When I say open data formats, delta table என்ன, what they mean by delta table, what they mean by Hudi table, Iceberg, இதெல்லாமே வந்து open data format. இதில் என்ன டிஃப்ரென்ஸு? இதுவும் ஒரு டேபிள் ஃபார்மேட்டு, போஸ்ட்கிரஸும் ஒரு டேபிள் ஃபார்மேட். இது வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? இதெல்லாம் வந்து தே கேன் கோ த்ரூ. ஃப்ரம் த ப்ரொப்ரைட்டரி ஸ்டாண்ட் பாயிண்ட்ஸ், டெஃபினெட்லி டேட்டாபிரிக்ஸ் அண்ட் ஸ்னோஃப்ளேக்ஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல். நான் சொன்ன இப்போது சில ஓப்பன் டேட்டா ஃபார்மேட்டாக இருக்கட்டும், ஸ்பார்க்காக இருக்கட்டும், டேட்டாபிரிக்ஸ் கவர்ஸ் லாட் ஆஃப் தீஸ் திங்ஸ். ஸோ டேட்டாபிரிக்ஸ் ஆஸ் அ ஈக்கோ சிஸ்டம், definitely I would encourage to go and beginners to start. Okay, Karthikeyan, thanks for sharing this roadmap for beginners கூட சொல்லலாம். இப்போ ஒரு இன்டர்மீடியட் ஆர் அட்வான்ஸ்டு இருப்பாங்க, அதே மாதிரி ஒரு ETL டெவலப்பராக ஒர்க் பண்ணியிருப்பாங்க, இன்ஃபர்மேட்டிக்கலாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து இப்போ டேட்டா இன்ஜினியர் ரோலுக்கு மூவ் பண்ணணும், அது மாதிரி ஒரு இந்த டேட்டா இன்ஜினியர்லேயே இருந்து அவங்களோட க்ரோத் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ரோட் மேப் ஹெல்ப் பண்ணலாம்?
ஸோ இஃப் தே ஆர் ஆல்ரெடி இன் டு த சிஸ்டம், அவங்களுக்கு மேபி இட்ஸ் ஈஸி, தே நோ வாட் இஸ் டேட்டா ஆல்ரெடி இல்லையா. ஒரு ETL டெவலப்பர்னால் டெஃபினட்டாக டேட்டா மாடலிங் தெரிஞ்சிருக்கும், டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டெக்னிக்ஸ் தெரிஞ்சிருக்கும், நல்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணலாம், எப்படி இன்க்ரிமெண்டல் லோடு ஹேண்டில் பண்ணலாம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ வாட் எவர் தே ரைட் இட் இன் த ஃபார்ம் ஆஃப் ப்ரொப்ரேட்டரி டூல் என்ன பண்ணுதோ, தே கேன் ஆக்சுவலி பெர்ஃபார்ம் யூஸிங் யுவர் PySpark அப்ளிகேஷன் வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். ஸ்டார்ட் கன்ஸ்ட்ரக்டிங் யுவர் காம்ப்ளெக்ஸ் transformation logic which is in the proprietary. Start implementing on this open source stack. ஒரு decoupled way திங்க் பண்ணுங்கள். வாட் ஐ மீன் பை decoupled way, ஸ்டோரேஜ் அண்ட் ப்ராசஸிங். இந்த டேட்டாவை நான் எடுத்துகிட்டு வந்து ப்ராசஸ் பண்ணி முடித்தோடனே ஐ ஆம் ஸ்டோரிங் இட். ஐ எம் நாட் எங்கேஜிங் ஒரு OLTP டேட்டா பேஸில் வந்து நீங்கள் எழுத போகிறீங்கன்னா, ஐ எம் நாட் ரிலேயிங் ஆன் த மெமரி ஆஃப் த OLTP டேட்டா பேஸ். ஒரு போஸ்ட்கிரஸில் வந்து எழுதுகிறேன், ஃபைனலாக வந்து டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி எழுதுகிறேன் அப்படின்னா, யூ ஷுட் நாட் பி ரிலேயிங் ஆன் த மெமரி ஆஃப் த கம்ப்யூட்டேஷனல் பவர் ஆஃப் போஸ்ட்கிரஸ். இதை வந்து டீகப்பிள் பண்ண தெரியணும். ஸோ இது வந்து ஒரு ஒரு முக்கியமான ஃபேக்டர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனுக்கு. ஸோ ஸ்டார்ட் கன்வெர்ட்டிங் த காம்ப்ளெக்ஸ் லாஜிக் ஆஸ் அ PySpark அப்ளிகேஷனாக எழுத ஆரம்பிங்க. அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். இட்ஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் த நெக்ஸ்ட் திங் இஸ் யூ ஸ்டார்ட் லுக்கிங் இன் டு ஆங்கிள் ஆஃப் ஹவ் ஆர் யூ கோன் லாகிங், ஹவ் ஆர் யூ கோன் மானிட்டர் யுவர் பைப்லைன், ஹவ் ஆர் யூ கோன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கலெக்ட் தட் மெட்ரிக்ஸ். எப்படி நீங்கள் வந்து அதை கலெக்ட் பண்ண போகிறீங்க, அதெல்லாம் வந்து ஆஸ் அ ஒரு இன்டர்மீடியட் ஒரு சீனியர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ திங்க் ஃப்ரம் தட் கொஸ்டின். லைக் ஒரு ETL வந்து பார்த்தீங்கன்னா when they do it in a proprietary thing, when you have a small loads or larger load doesn't matter because you will have a dedicated infra இருக்கும். பட் இங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு வால்யூம் வந்து ஆன் லோவர் சைடாக இருக்குது, பட் யூ ஆர் யூஸிங் a higher infra which is going to bite your fingers because of the cost. ஸோ இது தெரியணும்னா யூ நீட் சம் மெட்ரிக் இல்லையா. இந்த பைப்லைன் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரன் ஆகுது, SLAயில் இருக்கா, இல்லை SLA ப்ரீச் பண்ணுதா, இல்லை வே பிஃபோர் SLA முடியுதா. ஸோ அதை பொறுத்து நம்ம ஹார்ட்வேர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த டெக்னிக்ஸ்லாம் வந்து வென் as a senior developer they start questioning, they will come to realize that a centralized metric or logging collection is important. How they are going to collect it from a PySpark applications. அதுக்கப்புறம் ஆப்டிமைஸ்டாக query எழுதுறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தோ டேட்டாமெரிக்ஸ் மாதிரி ஒரு ப்ரொப்ரைட்டரி டூல் வந்து இட்ஸ் ஆஃபரிங் தட் த்ரூ ஆப்டிமைசிங் அ டேபிள் இன் த பேக் எண்ட் ஆர் அவங்க வந்து தே ஹாவ் தேர் ஆப்டிமைசர்ஸ் டு கன்வெர்ட் வாட் எவர் த query யூ ஆர் கிவிங், தே கன்வெர்ட் இன்டு அ ஃபார்ம் ஸோ தட் த மிஷின்ஸ் கேன் ஆப்டிமலி ப்ராசஸ். அந்த ஒரு விஷயம் வந்து இருக்குது, ஸ்பார்க்லேயும் இருக்குது. பட் ஸ்டில் ஆஸ் அ இன்டர்மீடியட்ரி டெவலப்பர் இட்ஸ் குட் டு know how your SQL is getting transformed into these layers. ஓகே, அது தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் காஸ்ட் ஆப்டிமைசேஷன்ஸ் நான் சொன்ன எப்படி, ஏன்னா பிகாஸ் ஆஸ் அ சீனியர் தே வில் ஸ்டார்ட் எக்ஸ்பெக்டிங், இதெல்லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆப்ரேஷனல்ஸ் எக்ஸலன்சி இதெல்லாம் பண்ணணும். வாட் ஐ மீன் பை ஆப்ரேஷனல் எக்ஸலன்சி, நம்பர் ஆஃப் ஃபெயிலியர்ஸை ரெடியூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், SLAஸை ப்ரீச் பண்ணாமல் பார்த்துக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து டெஃபினட்டாக இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்டார்ட் திங்கிங் ஃப்ரம் தட் ஆங்கிள் வென் யூ ஆர் திங்கிங் அபவுட் என்ட்ரிங் இன் டு அ டேட்டா இன்ஜினியரிங் ஸ்பேஸ். அதுக்கப்புறம் மோர் அபவுட் மாடுலரைசேஷன், மெயின்டைனபிலிட்டி ஆஃப் த கோட், ஹவு யூ கேன் எக்ஸ்டெண்ட், நீங்கள் எழுதின மாடியூலை வந்து எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும், அந்த ஆங்கிள்ஸ்லாம் திங்க் பண்ணணும். பிகாஸ் ஒரு ஜூனியர் இன்ஜினியராக ஒரு பைப்லைனை ஆன்போர்ட் பண்ணுவாங்க, பட் அந்த பைப்லைனை ஆன்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து they should be able to give by a senior developer. ஸோ எவ்வளோ குயிக்காக உன்னால் வந்து ஒரு பைப்லைனை ஆன்போர்ட் பண்ண முடியுது, தட் டிட்டர்மின்ஸ் a platform capability. So they'll be more into platform related engineering. ஒரு CI/CD பில்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அதோட ஆட்டோமேஷன் டெஸ்ட் கேசஸும் பைப்லைனுக்கு நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறதா இருக்கட்டும், as well as some level of IAC. இப்போ CI/CD பற்றி ஓரளவு ஐடியா இருக்குது. பைப்லைன்ஸு, ஜென்கின்ஸ், இல்லை கியூபர்நெட்டிஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம். பட் வாட் அபவுட் IAC, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ கோடு? இப்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோடு பார்த்திங்கன்னா யூ ஹாவ் AWS நேட்டிவே இருக்குது, க்ளவுட் ஃபார்மேஷன்ஸ் இருக்குது,
க்ளவுட் ஃபார்மேஷன்ஸ்லாம் என்ன பண்ணுவோம், இப்போ எனக்கு ஒரு S3 பக்கெட் ப்ரொவிஷன் பண்ணணும், நீங்கள் யூஐயில் போயிட்டு அதை பண்ணணும்னு கிடையாதுல்ல. ஆமாம். வில் லூஸ் த லீனியேஜ், ஒரு ஆடிட் அண்ட் லீனியேஜ் வந்து வில் லூஸ் இட் இஃப் சம்படி இஸ் கோனா கோ இட் அண்ட் டூ இட் ஆன் த யூஐ. அதே வந்து இஃப் ஐ எம் டூயிங் இட் வயா ஒரு ஐஏசி, ஐ வில் ஹாவ் த ஆடிட் ரிப்போர்ட் who has created this S3, when they have created the S3, without getting into the systems. See, ஒரு governance from the standpoint la irundhu, it's very important to have a control on all these creation of objects. Server la வந்து ஒரு object create பண்ணனும் அப்படினா it's always good to use Terraform மாதிரி ஒரு cloud formation இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து it's a way to deploy or create your resource in the cloud. ஒரு EC2 மிஷினை ஸ்பின் பண்ணணும்னா you can simply use a Terraform and then push பண்ணிங்கன்னா உங்கள் ஆக்ஷன்ஸ் போயிட்டு it will create a EC2 machine, spin up a EC2 machine for you. Kind of a workflow, right? Yes, it's a workflow. I mean, basically how you are going to tell the workflow to do this, right? It's all declarative, very ரொம்ப declarative code base. It's good to know as a senior, the expectation, see the trend has changed. Okay. I have to call it out. The trend has changed. The expectations from data engineer also increases. Data engineers needs to do those from A to Z. It's expected now. So that's where in the point la vandhudu. I mean, I told you. So as a senior, டெஃபினட்டாக இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் கண்டிப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சென்ட்ரலைஸ்டுன்னு சொன்னீங்க, அதே மாதிரி க்ளவுடுன்னு சொல்லியிருந்தீங்கல்ல. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ டேட்டா மெஷ்ங்கிற ஒரு புதுசான ஒரு இது எவால்வ் ஆகிருக்குல்ல. ஸோ அது வந்து ஒரு எவல்யூஷன் பார்க்குறீங்களா, இல்லை அது ஒரு ஜஸ்ட் அனதர் அகெயின் data mesh is there for a quite long time. Not exactly aware about the number of years, but it's also a mechanism. Decentralize பண்ணுறவங்க தான் வந்து it's basically data engineering unit வந்து ஒரு central unit இருக்கும். You will get the request from multiple units. Finance லேருந்து வரும், ஒரு ஆப்ரேஷன்ஸ்லேருந்து வரும். For example, order they'll be part of some vertical of the business. அவங்கள்ட்டேருந்து ரிக்வெஸ்ட் வரும். ஸோ மல்டிபிள் யூனிட்ஸ் இருக்கும். யூனிட்ஸ்லேருந்து நமக்கு வந்து ரிக்குவயர்மெண்ட் வரும்போது இட் கம்ஸ் டு அ சென்ட்ரலைஸ் யூனிட், டேட்டா இன்ஜினியரிங். ஸோ இதை டீசென்ட்ரலைஸ் பண்ணி when the unit itself works along with the other units directly. For example, ஃபினான்ஸே வந்து அவங்களோட ஒரு ஸ்மால் இன்ஹவுஸ் டேட்டா இன்ஜினியரிங் டீம் வச்சுருக்காங்க. டு ஃபில்ஃபில் த அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து தே வில் பி ஏபிள் டு கெட் த ப்ரொவிஷன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஒரு 10 மிஷினை ஸ்பின் அப் பண்ணணும், ஓகே ஐ கேன் கெட் இட் ஃப்ரம் திஸ் யூனிட். ஸோ இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் வந்து டேட்டா மெஷ் வந்து இட் வாஸ் ஃபாலோயிங். ஸோ டீசென்ட்ரலைசிங் திஸ் திங். பட் ஐம் நாட் சீயிங் ப்ராப்ளமேட்டிக்காவோ இல்லை ஒரு வெதர் யூ கேன் அஃபோர்ட் இட், அது ஒரு கொஸ்டின் இருக்குது. பிகாஸ் யூ வில் ஹாவ் மல்டிபிள் டீசென்ட்ரலைஸ்ட் யூனிட்ஸ் இருக்கும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ராட்டஜி. ஐ வுடன்ட் கால் இட் அஸ் அ or negative or positive. It's there. It's a process. Like agile, you have so many, right? So it's one of them. ஸோ இப்போ நெக்ஸ்ட் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா மாடர்ன் டேட்டா ஸ்டாக்குங்கிறது இப்போ புதுசாக மாடர்ன் டெக் ஸ்டாக்குங்கிற மாதிரி ஒரு இருக்குது. அதை பற்றி என்ன ஐடியா இருக்குது? அது பிகினர்ஸ் படிக்கணுமா இல்லை அட்வான்ஸ்? பிகினர்ஸும் தெரிஞ்சுக்கிறது நல்லது. இன்ஃபேக்ட் பிகினர்ஸ் தெரிஞ்சுக்கிறது why I'm saying this is, இப்போ வந்து டேட்டா லேக் ஹவுஸ் எடுத்துக்கலாம். அது வந்து இட்ஸ் மோர் ஹேப்பனிங். ஏன் வந்து why they are trying to move the era it started. டேட்டா எல்லாமே வந்து ஒரு டேட்டா பேஸ்க்குள்ளே இருக்கணும் அப்படின்ற போது அந்த டேட்டா பேஸோட ஸ்டோரேஜ் லேயரை வந்து பார்த்திங்கன்னா இட் கீப்ஸ் ஆன் இன்க்ரீஸிங் இல்லையா. அந்த காஸ்ட் அசோசியேட்டட் வித் த டேட்டா பேஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ் ரைட். இந்த டேட்டா லேக் ஹவுஸில் வந்து வாட் தே ஆர் டெல்லிங் இஸ், ஒரு டேட்டா பேஸில் இருக்க அவைலபிலிட்டி, கன்சிஸ்டன்சி, ஐசோலேஷன், டியூரபிலிட்டி, இந்த ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ். நீங்கள் MySQL எடுத்துக்கோங்க, Postgres எடுத்துக்கோங்க, எனி டேட்டா பேஸ், ஆசிட் ப்ராப்பர்ட்டி இஸ் த ஃபண்டமெண்டல் ஆஃப் மெயின்டைனிங் ஒன் டிரான்சாக்ஷன். ஒரு டிரான்சாக்ஷன் உள்ளே வருதுன்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸை அது காப்பாற்றும் அப்ளை பண்ணி அந்த டிரான்சாக்ஷனை. அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து ஒரு ஸ்டோரேஜில், when I say ஸ்டோரேஜ், சிம்பிளாக வந்து ஒரு ஃபோல்டர் எடுத்துக்கோங்க. ஃபோல்டரில் இருக்க ஃபைலில் வந்து எழுதுகிற ரெக்கார்டில் நான் மெயின்டைன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்கிறான். அதுதான் டேட்டா லேக் ஹவுஸ், ஓப்பன் டேட்டா ஃபார்மேட். டெல்டா எடுத்துக்கோங்க, ஹுடியே எடுத்துக்கோங்க. இது எல்லாமே வந்து டேட்டாவை வந்து ஒரு ஃபைல் ஸ்டோரேஜில் போட்டிருக்காங்க. சரி, நீ கேட்கலாம் இதில் என்ன லாபம் எனக்கு அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் போய்ட்டு MySQLலையோ Postgresலையோ அதை எழுதுனா, அதே டேட்டாவை எழுதுனா எவ்வளோ நாள் நீ எவ்வளோ எழுதுவ? ஏதாவது ஒரு இது வந்து நீ ஆர்கைவ் பண்ணுவ, இல்லை மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். இல்லை ஸ்கேலபிலிட்டி எவ்வளோ ஸ்கேலபிள் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்போ தான் வந்து தெர் இஸ் அ திங் which is coming in like data lake house concept.
யூ கேன் ரைட் இன் டு அ ஃபைல் சிஸ்டம் ரெக்கார்டை எழுதலாம். இட் வில் ப்ரொவைட் திஸ் ஆசிட் ப்ராப்பர்ட்டிஸ். ஒரு யூஸராக வந்து அந்த ஃபைல் ஸ்டோரேஜ் மேலே வந்து ஒரு எக்ஸிக்யூஷன் இன்ஜின் வச்சுட்டு அத்தினா இல்லைன்னா வந்து டேட்டாபிரிக்ஸ் ஆஃபர்ஸ் தேர் திஸ் ஹைவ் இந்த query இன்ஜினை வச்சுட்டு அந்த S3 ஃபைலை வந்து நீங்கள் அழகாக படிக்கலாம். நீ படிக்கும் போது அவன் என்ன சொல்கிறான்னா, நீ ஒரு MySQLல வந்து படிக்கிற அதே ரெக்கார்டை இங்கே படிக்கிற அதே கன்சிஸ்டன்சி உனக்கு கிடைக்கும்னு அவன் ப்ராமிஸ் பண்ணுறான். அதே ரெக்கார்டு ட்ரூத் தே ஆர் டெல்லிங். ஆல்தோ தேர் வேர் லைக் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது இன் டர்ம்ஸ் ஆஃப் த டேட்டா கன்சிஸ்டன்சி இருந்தது. பட் நவ் தே ஹேவ் ரிஃபைன்ட் இட் வெரி வெல். இது எப்படி நடக்குதுன்னா, த்ரூ அந்த ஓப்பன் டேட்டா ஃபார்மேட் சொன்னோம் இல்லையா, அதோட அசோசியேட்டட் மெட்டடேட்டா. அந்த அசோசியேட்டட் மெட்டடேட்டா தான் வந்து இட்ஸ் ஹெல்பிங் யூ டு வென் யூ ரீட் அ ரெக்கார்ட் ஏன்னு படிக்கும்போது இட்ஸ் சிட்டிங் இன் திஸ் பர்டிகுலர் ஃபோல்டர் இன்சைட் திஸ் ஃபைல் வெதர் திஸ் ஃபைல் ஹேஸ் ரிசீவ்ட் எனி லேட்டஸ்ட் ரெக்கார்ட் ஆர் நாட். ரிசீவ் பண்ணியிருந்தால் அதை உங்களுக்கு ஃப்ரெஷ் ரிசல்ட்டாக காட்டுறது. இதோட வேலை தான் வந்து டேட்டா லேக் ஹவுஸ். ஸோ டேட்டா லேக் ஹவுஸ்ன்றது இட்ஸ் நாட் ஜஸ்ட் டம்பிங் த டேட்டா ஒரு ஃபைல் ஃபார்மேட்டாக வந்து நாட் ஜஸ்ட் டம்பிங் த டேட்டா. It's actually helping us to replace at least the transactional level of data. For just take an example of CDC, change data capture. எதுக்கு நம்ம சேஞ்ச் டேட்டா கேப்சர் பண்ணுறோம்? நம்மளோட அப்ளிகேஷனில் ஒரு விஷயம் நடக்குது, அப்ளிகேஷன் சப்போர்ட்டிங் பேக் அண்ட் டேபிள்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்கிரஸாவோ இல்லை OLTPயாவோ இருக்கும். இட்ஸ் அ லோவஸ்ட் லெவல் ஆஃப் ரெக்கார்ட் விச் ஹேஸ் டு பி ரீடைன் அஸ் அ பார்ட் ஆஃப் CDC. அந்த CDCயில் வந்து ஒரு ரெக்கார்டு உள்ளே வந்திருக்கு, ஓகே இட்ஸ் கிரியேட்டட். Next, when that record is updated by the application front end, operations update நடக்குது. ஸோ அதை வந்து சேஞ்ச் டேட்டா கேப்சர் என்ன பண்ணணும்னா, ரீட் பண்ணி ஸ்டோரேஜில் வந்து இந்த ரெக்கார்ட் அப்டேட்டட்னு வச்சுக்கோம். 2 things we are achieving here. ஒன்று என்னென்னா, அந்த டிரான்சாக்ஷனல் டேட்டா யூ ஆர் பிரிங்கிங் இட் அஸ் அ ரா லேயர் விச் யூ ஆல்சோ கால் ப்ரௌன்ஸ் லேயர் இல்லையா, ப்ரௌன்ஸ் லேயராகவும் சொல்லலாம். யூ ஆர் மெயின்டைனிங் த ஹோல் ஹிஸ்ட்ரி ஆஃப் தட் டிரான்சாக்ஷன் without spending the money on keeping it in a warehouse which is going to cost you like MySQL or data warehouse or Postgres or Teradata. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணாமல் நீங்கள் ஒரு சீப்பான ஸ்டோரேஜில் வச்சுக்கிறீங்க. ஓகே, ஸோ இது வந்து யார் ஹெல்ப் பண்ணுறான்னா, டேட்டா லேக் ஹவுஸ் தான் ஹெல்ப் பண்ணுது. சும்மா நீங்கள் டேட்டாவை டம்ப் பண்ணிங்கன்னா, அதை ரீட் பண்ணிங்கன்னா உங்களோட ஹோல் S3 பக்கெட்டும் ரீட் ஆகும். அப்போ வந்து என்ன ஆகும்னா, யூ வில் எண்ட் அப் ஸ்பெண்டிங் ஃபார் S3 API கால்ஸ். ஸ்கேனிங் லாட் ஆஃப் நடக்கும், அந்த காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். பட் அந்த டேட்டா லேக்கோட சேலஞ்சஸை ஓவர் கம் பண்ணுறது தான் வந்து இட்ஸ் அ டேட்டா லேக் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. வென் யூ ஹாவ் அ மியூட்டபிள் டேட்டா ஆன் யுவர் டிரான்சாக்ஷனல் சிஸ்டம், யூ வாண்ட் டு ரீடைன் இட் ஃபார் யுவர் அனாலிட்டிக்கல் யூஸ் கேஸ். பேசிக்கலாக நீங்கள் டிரான்சாக்ஷன் சிஸ்டம் எடுக்கும்போது நீங்கள் வந்து ஆர்டர் சிஸ்டம் மெயின்டைன் பண்ணுறீங்க, டெலிவரி சிஸ்டம் வந்து இன்னொருத்தவங்க மைக்ரோசர்வ்ஸ் வந்து இன்னொருத்தவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. இவங்க 2 பேருக்கும் பேக் அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்கிரஸோ இல்லை MySQLோ இருக்கும். இப்போது ஒரு அனாலிட்டிக்கல் யூஸ் கேஸ்னு வரும்போது இவனுக்கு 2 பேரையும் நான் எந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ணியோ இல்லை ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணியோ எப்படி நான் பண்ண முடியும்? இதுக்கு ஒரு சென்ட்ரலைஸ்ட் ஏரியா வேணும்ல. இதுக்கு தான் அந்த CDC லேக் ஹவுஸ் அந்த ஒரு கான்செப்ட் வந்து இட்ஸ் தேர். நீங்கள் ஒரே இடத்துல 10 சர்வீசஸையும் ஜாயின் பண்ணி ஒரு மீனிங்ஃபுல் சில்வர் லேயரோ இல்லை ஒரு ப்ரெசன்டேஷன் லேயரோ பில்ட் பண்ணலாம். ஸோ இட்ஸ் ஆல்சோ ப்ராப்ளம். இட்ஸ் நாட் அபவுட் ஒரு எக்ஸ்பர்ட்டாக ஒரு பிகினரானு கிடையாது. நவ் திஸ் இஸ் வாட் இட்ஸ் ஹேப்பனிங் இன் மோஸ்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரி. ஓகே, ஏன்னு கேட்டால் ஸ்டோரேஜ் அட் ஸ்கேல். S3 offers you, or GCS in that case, it offers you storage at scale, as well as the moment you have the storage cheaply, you can keep all these non-hot data in this place. Hot data alone, for example, when you say hot data, அது மட்டும்தான் வந்து லாஸ்ட் 7 days ஆஃப் டேட்டா தான் வந்து இட்ஸ் பார்ட்டிசிபேட்டிங் இன் அக்ரிகேஷன். ஒரு ரிப்போர்ட் நடக்குது, லாஸ்ட் 7 days ஆஃப் டேட்டா மட்டும்தான் வந்து இட்ஸ் பார்ட்டிசிபேட்டிங்னா அதெல்லாம் ஹாட் டேட்டா. அதை மட்டும் யூ கேன் ஆக்சுவலி டூ த ப்ராசஸிங் அண்ட் கீப் இட் இன் அ OLTP சிஸ்டம் லைக் போஸ்ட்கிரஸ் வச்சுக்கிட்டா உங்களோட டேஷ்போர்ட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து ஸ்பீடாக இருக்கும். ஓகே, ஸோ நாட் எவ்ரி டேட்டா ஹேஸ் டு பி தேர் இல்லையா. ஒரு டேட்டா வேர் ஹவுஸ் நீங்கள் அதுக்கு பே பண்ண போகிறீங்க. ஸோ இட் டசன்ட் ஹேவ் டு, யூ டோன்ட் ஹேவ் டு டூ தட். டேட்டா லேக் ஹவுஸ்லேருந்து அந்த ஒரு டீகப்பிள்டு ஆர்கிடெக்சரை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசனே வந்து இட்ஸ் லைக் யூசேஜ் ஆஃப் டேட்டா லேக் ஹவுஸ். ஐ வுட் கால் இட் அஸ். ரொம்ப மாடர்னான ஒரு டேட்டா ஸ்டாக்னு சொல்லலாம். அதே மாதிரி ஸ்டோரேஜ் இஷ்யூஸ் நிறைய பேருக்கு இருக்கும். அதேமாதிரி காஸ்ட் ஆப்டிமைசேஷன் அதுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
ஸ்மால் ஃபைல் இஷ்யூஸ் இன்னும் நிறையா இருக்குது. நீங்கள் டேட்டா லேக்ஹவுஸில் வந்தீங்கன்னா ஸ்மால் ஃபைல் இஷ்யூஸ் நிறையா, ஸ்மால் ஃபைல் எழுதினாலும் பிரச்சனை. ஓகே, நம்பர் ஆஃப் இட்ஸ் நீங்கள் S3 ஃபைல் மேலே query பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு ஸ்பார்க் அப்ளிகேஷனே வந்து உங்கள் S3 பக்கெட்டை படிக்க போகுது அப்படின்னா அது எல்லாமே இட் யூசஸ் யுவர் APIs இல்லையா. அது ஆப்டிமைஸ்டாக இல்லை, நான் கரெக்டான பார்ட்டிஷன்ஸ் பண்ணலை, கரெக்டாக பக்கெட்டிங் பண்ணலை அப்படின்னா யூ வில் end up ஸ்கேனிங் த ஹோல் ப்ரிஃபிக்ஸ். அந்த ப்ரிஃபிக்ஸ்குள்ளே இருக்கிறது எல்லாமே படிக்கும்போது S3 API காஸ்ட் வில் கோ ஹையர். அதேமாதிரி நிறைய ஸ்மால் ஃபைல்ஸ் இருக்குன்னா நிறைய லிஸ்ட் டவுன் பண்ணும். கரெக்டாக அது ஒரே சங்கில் இருந்ததுன்னா ப்ராசஸிங் பண்ணுற மிஷினுக்கும் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஆப்டிமைஸ்டாக, அதாவது அந்த ஆப்டிமைஸ்ட் பேலன்ஸும் வரணும். அது இட் கம்ஸ் வித் சில காம்பேக்ஷன்லாம் வந்து இப்போது சில டேட்டா லேக் ஹவுஸ் டெல்டா மீன் இட்ஸ் ஆஃபரிங், அதெல்லாம் வந்து ப்ராப்பர்ட்டியாகவே வந்துருச்சு இப்போது. ஓகே, ஸோ வி கேன் ஆட் இட். பட் when you get into a bit deeper into data engineering you will understand. ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அண்ட் ஆல்சோ எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது when compared to the beginners one. இப்போ அட்வான்ஸ் அண்ட் மாடர்னான டெக் ஸ்டாக்குங்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எனக்கு இருக்குது. மேபி when I get some time I will just learn about it. ஸோ இப்போ we are at the end of the session சொல்லலாம். ஸோ இப்போ வந்து இந்த செஷன் நம்ம யூ கேன் ஷேர் ஆர் சம்திங் அபவுட், யூ கேன் ஷோகேஸ் யுவர் ஸ்கில்ஸ் ஆர் சம்திங் யூ மைட் ஹவ் டன் டிஃப்ரெண்ட்லி ஆர் ரொம்ப இன்னோவேட்டிவாக பண்ணியிருப்பீங்க, அது நம்ம ஆடியன்ஸுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். I wouldn't call it as an innovative, but ஒரு இன்ட்ரெஸ்டிங் யூஸ் கேஸ் வந்து சொல்கிறேன். ஃபார்வர்ட் ஸ்கேலபிள் பைப்லைன் பில்ட் பண்ணி ஒரு டேட்டா மார்ட்ஸ் பில்ட் பண்ணுறது. தட்ஸ் கால் ஆட் டெக் ரெவென்யூ பிளாட்ஃபார்ம். ஐ வில் கிவ் யூ an analogy. ஓகே, இப்போ நீங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு யூ ஹாவ் அ கன்வென்ஷன் சென்டர். சும்மா கன்வென்ஷன் சென்டர் வச்சுருந்தா வந்து இட்ஸ் நாட் அ ப்ராஃபிட்டபிள், ரைட்? யூ ஆர் லுக்கிங் ஃபார் சம் வெண்டர்ஸ் ஹூ கேன் புட் த ஸ்டால்ஸ், பட் ஃபார் தட் வெண்டர்ஸ் தே வாண்ட் த ரைட் க்ரௌட்ஸ். இந்த இடத்துல நடக்குது, இவ்வளோ ஆடியன்ஸ் வந்து இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்காங்க அப்படின்னா அந்த வெண்டர்ஸ்க்கும் ப்ராஃபிட் இருக்கும், அதை ரன் பண்ணுற உங்களுக்கும் ப்ராஃபிட் இருக்கும். ஒன்று வந்து என்னென்னா நம்பர் ஆஃப் ஸ்டால்ஸ் பை த வெண்டர்ஸ் அது இருக்கணும். அட் த சேம் டைம் அவங்களோட பாக்கெட்டும் ஃபுல் ஆகணும், அவங்களோட ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஹேஸ் டு ஃபுல்ஃபில். இதை வந்து நீங்கள் அப்படியே டிஜிட்டல் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா வாட் வி கால் இட் அஸ் டிமாண்ட் சைட் சப்ளையர்ஸ் அண்ட் சப்ளையர் சைட் பிளாட்ஃபார்ம் அண்ட் டிமாண்ட் சைட் பிளாட்ஃபார்ம்னுவாங்க. டிமாண்ட் சைட் பிளாட்ஃபார்ம் ஆர் த ஒன் who actually looking to place their ad, typically like vendors. Supplier side platforms are more like who the organizer who holds that convention center, who is telling that hey, this particular area is having these type of audience and it's good to have the stalls, certain stalls, so that you will also benefit out of it, I will also get that operating cost. இதுதான் fundamental. So we have webs and apps, right? And we are launching campaigns, ad campaigns. So launch பண்ணுறோம். இது we participate in a exchange platform. Both the demand vendor-ம் supplier side-ம் வந்து they will participate in the exchange platform. ஓகே, என்கிட்ட இவ்வளோ ஸ்பேசஸ் இருக்குது, ஐ எம் ட்ரைங் டு ஃபில் ஃபார் தீஸ் இதுதான் என்னோட பிட்டிங் அமௌண்ட் வந்து இவ்வளோ தான். இன்கேஸ் உங்கள் க்ரைட்டீரியா மேட்ச் ஆச்சுன்னா you can actually place your ad in our web and app space because we have certain customer engagement. என்கிட்ட வந்து வீக்கெண்டில் வந்து ஐ எம் ரன்னிங் அ ஸ்மால் ஒரு நியூஸ் ஆப்போ ஒரு எடிட்டோரியல் ஆப்போ வச்சுருக்கேன். ஐ ஹாவ் திஸ் மச் ஆஃப் எங்கேஜிங் ஆடியன்ஸ். அந்த இன்ஃபர்மேஷன் டெஃபினெட்லி would have been there. ஸோ இதை பேஸ் பண்ணி you would have set a bid price, base price, and programmatically all these exchanges happen. Yeah. So when this exchange happens, there will be millions of requests from the demand siders who is looking for the supplier side as well. They will have their own rates. Hey, எனக்கு இவ்வளோ தான் கட்டுப்படி ஆகும், ஐ ஆம் லுக்கிங் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் ஃபனலிங். ஸோ இதை மேட்ச் பண்ணி ப்ரோக்ராமேட்டிக்கலாக வந்து எவ்வளோ பிட்டர்ஸ் வந்து மிஸ் ஆகுறாங்க. பிகாஸ் ஐ எம் ரன்னிங் அ ஹியூஜ் கேம்பெயின், தேர் ஆர் ஹை சான்சஸ் என்னோட ஆட் ஸ்பேஸே வந்து ஃபில் ஆகாமல் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ad space fill ஆகலைன்னா what they will do when it comes to an exchange platform, they will fill up with a lower some random ads வச்சு fill பண்ணுவாங்க. So it's actually lost to me as well as I'm also losing lot of
exchanges, right? When somebody is looking for some bid price, ஏதோ ஒரு கேட்டகரியில், பட் வி ஆர் மிஸ்ஸிங் தம். ஸோ இந்த டேட்டா வந்து நம்மள்ட்ட இருந்ததுன்னா வி வில் பி ஏபிள் டு கன்வெர்ட் தட் ப்ரோக்ராமேட்டிக்கல் மிஸ்ஸிங் கஸ்டமர்ஸ் இன்டு அ நான் ப்ரோக்ராமேட்டிக்கல் வே. நான் ப்ரோக்ராமேட்டிக்கல் ஒன்றுமே இல்லை, நானே போய்ட்டு டேரெக்டாக பேசுகிறேன், ஏப்பா நீ ஏதோ பிட் பண்ணி உனக்கு மிஸ் ஆகிருக்கு, ஸோ இஸ் இட் ஓகே டு ஹாவ் அ டீல், உனக்கு வந்து நான் 50 பைசாலேருந்து 40 பைசா பண்ணித்தரேன், இத்தனை கிளிக்ஸ் எடுத்துக்கோ, இத்தனை என்கிட்ட இவ்வளோ கஸ்டமர் எங்கேஜ்மெண்ட் இருக்கேன், ஒரு பெட்டர் டீல் பேசுகிறது. இப்படின்னா அவனுக்கும் வந்து ப்ராஃபிட்டு, நமக்கும் வந்து இட்ஸ் சேனலைசிங். ஸோ இதை பண்ணுறது வந்து வி ஹேட் திஸ் பிளாட்ஃபார்ம் கால் ஜிசிபி. ஓகே. We leverage cloud storage, Google Cloud Storage for collecting the data. Google provided us those raw logs. When I say raw logs, it's a file. And then we leverage Airflow and BigQuery to collect this data, organize in that form, and then potentially understand the return of investment. இது வந்து இட்ஸ் குவைட் அ இன்ட்ரெஸ்டிங் ப்ராஜெக்ட். ஐ மீன் கான்செப்ட் வந்து ரொம்ப சேம் தான் இல்லை, நான் சொன்னேன் கன்வென்ஷன் சென்டரும், பட் ஆட் ஸ்பேஸ் நவ், பட் த ஸ்கேலபிலிட்டி இஸ் ஸோ ஹை, த டேட்டா வால்யூம் இட் ஹேண்டில்ஸ். இமேஜின் ஃபார் எவ்ரி வெண்டர் ஆக்டிவிட்டி, உங்கள் கேம்பெயின்ஸ், வீக்கெண்ட் கேம்பெயின்ஸ்லாம், ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஓப்பன் அ ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இதாக இருக்கட்டும், த கேம்பெயின்ஸ் தேர் இஸ் ஹியூஜ், ரைட்? So that's I mean it was a good experience for me in terms of how to handle scalable data, how to understand this whole domain process, and how companies can make money in ad space. Not only just hosting it, we should ensure all the எல்லா ஸ்பேஸும் வந்து ஃபில் ஆகணும்னு பார்க்கணும். ஆமாம், நத்திங் அபவுட் ஸ்டோரேஜ். அதே மாதிரி இப்போ ஆட் ரெவென்யூ அது எல்லாமே இதாகிறதுனால கண்டிப்பாக கஸ்டமருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி தான் ஆர்கனைசர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் யுவர் ஸ்கில் செட். அதேமாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கீங்க, கண்டிப்பாக நம்ம ஆடியன்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிஃபோர் வைண்டிங் அப், இப்போ வேர் கேன் தே ஃபாலோ யூ and follow your work, and they can connect with you and work with you? I have been in LinkedIn. You can search for Karthikeyan Chandrasekar, and we do host good tech talks and articles. I have written a couple of blogs, so we can follow up. If you would like to have any mentoring or any sorts of advisory session, definitely reach out in LinkedIn. I'm happy to mentor and happy to support in whatever aspect I can. And I have my own like gurus, I would say. It was nice discussion. கண்டிப்பாக இந்த பாட்காஸ்ட்டில், இந்த எபிசோடில் கண்டிப்பாக நிறைய டேக்அவேஸ் இருக்கும். பிகினர்ஸாக இருக்கட்டும், அட்வான்ஸ் பீப்புளாக இருக்கட்டும், இன்டர்மீடியேட்டாக இருக்கட்டும். ஸோ தேங்க்ஸ் அகெயின் ஃபார் ஜாயினிங் அஸ். And dear audience, please share your favorite takeaways from this conversation. So see you next time. See you in the next episode. Thank you everyone.